ஜார்க்கண்ட் மாநில கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சியை ஜார்க்கண்ட் அரசின் கீழ் இயங்கும் ஜார்கிராஃப்ட் ஒருங்கிணைத்திருக்கிறது. இதனை ஜார்க்கண்ட் தொழில்துறை செயலாளர் ஸ்ரீ ஜிதேந்திர குமார் சிங் IAS தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் பெரும்பாலும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பழங்குடி மக்களால் கைத்தறியில் நெய்யப்பட்ட தாசர் பட்டு சேலைகள் மற்றும் கைத்தறி துணிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் பழங்குடிகளால் செய்யப்பட்ட கைவினை பொருட்களால் ஆன அணிகலன்கள், நாரால் செய்யப்பட்ட பொருட்கள், மரத்தால் செய்யப்பட்ட பொருட்கள், வாள், கத்தி போன்றவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. மொத்தம் 30 அரங்குகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள நிலையில் அவற்றில் ஜார்க்கண்ட் மட்டுமல்லாது வேறு சில மாநிலங்களின் பழங்குடிகள் உருவாக்கிய கைத்தறி துணிகளும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கைவினை பொருட்களுக்கு வாடிக்கையாளர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. ஆனால் இதெல்லாம் ஃபுல்லாக இந்தியாவில் அவ்வளோ பேருக்கு தெரியாது. அப்போ ப்ராடக்ட்ஸும் வர்றதுக்கு ரொம்ப மிடில் மேன் இருப்பாங்க இல்லைங்களா. ஜார்க்கண்டில் 2 ட்ரேடர் இருப்பாங்க, நார்த் இந்தியாவில் 2 ட்ரேடர் இருப்பாங்க, தமிழ்நாட்டில் 2 ட்ரேடர் இருப்பாங்க. இந்த 5-6 பேர் வரும்போது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. அதுவும் ஒரிஜினல் ப்ராடக்ட் வருதான்னு தெரியாது. அதனால் ஒரிஜினல் ப்ராடக்ட்டு டசர் சில்க் ஆகட்டும், மெட்டல் வேர் ஆகட்டும், ஆர்ட்வேர் ஆகட்டும், வுடன் இன்லேஸ் ஆகட்டும், இதெல்லாம் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸாக வாங்கிறதுக்கு எங்கே போகலான்னு காட்டுறதுக்காக தான் இந்த 3-4 ஈவெண்ட்டை ஜார்கிராஃப்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. கைத்தறி மற்றும் கைவினை பொருட்களை கண்காட்சியில் மற்ற மாநிலங்களின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் உள்ள கைவினை பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களைச் சார்ந்த கைவினை பொருட்களை வாங்கும் ஆர்வம் அதிகரித்திருப்பதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மற்றவங்க பார்க்கணுன்னா இதுவரை எல்லாருமே சென்னையில் உள்ள சில்க்கு ஹேண்ட்லூம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ மற்ற மாநிலத்திலிருந்து மோர் பர்டிகுலரி ஜார்க்கண்ட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அண்டர் டெவலப்டு ஸ்டேட், அதுலேருந்து இவ்வளவு செய்கிறாங்க, இவ்வளவு பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதனால் அவங்களும் இதை பார்த்து இதை சப்போர்ட் பண்ணும். பழங்குடி மக்களால் கைத்தறியில் நெய்யப்பட்ட தாசர் பட்டு சேலைகள் வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்த்ததோடு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. ரொம்பவே யூனிக்கான டிசைன்ஸ் எல்லாம், சாரீஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம ஊரில் பார்த்ததே கிடையாது. ஸோ இது கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். கண்டிப்பாக நிறைய நீங்களே சூஸ் பண்ணி வாங்குவீங்க இதுலேருந்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.